இம்பார்ட்டன்ஸ் சொன்ன ஐடியா இன்னைக்கு லக்ஸரிக்கு டெஃபினிஷன் ஆயிடுச்சு. எப்படி வணக்க மக்களே, இது கொஞ்சம் T6 அது டே 90 ஒரு ஸ்ட்ரிப் ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரெடியா. இந்த ஸ்டோரி டைம் பத்தி இல்ல, விஷன் பத்தி. இந்த ஜேனோட மெயின் பர்சன் ஹான்ஸ் வில்ஸ்ட்ரோப். இன்னைக்கு ரோலெக்ஸ்னா லக்ஸரி சக்சஸ் ஸ்டேட்டஸ், ஆனா அந்த எம்பியோட பிகினிங் ரொம்ப பெயின்ஃபுல். ஹான்ஸ் வில்ஸ்ட்ரோப் ஜெர்மன்ல பான எங்கேஜ்லயே பேரண்ட்ஸ் 2 பேரையும் லூஸ் பண்ணிட்டேன். இமேஜின் பண்ணி சின்ன வயசுலயே ஆகணும். லைஃப் ஈஸியா இருக்கணும், டெஃபினெட்லி கஷ்டம், அன்சர்டனிட்டி, லோன்லினஸ். ஆனா இந்த ஸ்ட்ரகிள்ஸ் நான் அவரை மைண்ட் செட்டை ஸ்ட்ராங் பண்ணிச்சு. ஸ்கூல் முடிச்ச அப்புறம் டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் பண்ணார். அவருக்கு பிஸ்னஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, எஸ்பெஷலி ப்ரெசிஷன் ஆயிட் ப்ராடக்ட்ஸ் மேலே. அவர் அப்சர்வ் பண்ணாரு பீப்புளுக்கு அக்யூரேட் டைமிங் ரொம்ப முக்கியம். அப்போ வேர்ல்டு ஃபுல்லாக பாக்கெட் வாட்சஸ் தான் ட்ரெண்ட். சூட் பாக்கெட்டில் வச்சுட்டு யூஸ் பண்ணுவாங்க. பிரிஸ்ட் வாட்ச்னா மோஸ்ட்லி விமன் ஃபேஷன் ஐட்டம், மென் யூஸ் பண்ண மாட்டான். ரீசன் அக்யூரேட் இல்லை, ஸ்மார்ட் சைஸ், ரிலேபிள். இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் சொன்னா பிரிஸ்ட் வாட்ச் ஃபியூச்சர் இல்லை. ஆனால் ஹான்ஸ் வில்ஸ்ட்ரோப் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சார். அவர் திங்க் பண்ணார், ஒன் டே எவ்ரிஒன் பிரிஸ்ட் வாட்ச் தான் யூஸ் பண்ணாங்க. இது அப்போ ரொம்ப கிரேசி ஆயிட்டு. ஆனால் ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ண ஐடியாஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிரேஸாக இருந்து 1905 லண்டன் மூவ் ஆனார். அங்கே ஒரு வாட்ச் இம்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணார். இனிஷியலி கம்பெனி வில்ஸ்ட்ரோப் அண்ட் டேவிஸ், ஸ்மால் ஆஃபீஸ், லிமிடெட் மணி, பிக் திங்ஸ். அவர் சுவிட்சர்லாண்டில் இருந்து வந்து வாட்ச் மூமெண்ட்ஸ் இம்போர்ட் பண்ணார். அப்புறம் லண்டன் லாஸ்ட் பண்ணார். ஆனால் அவரோட பிக்கஸ்ட் ஃபோக்கஸ் என்ன தெரியுமா? அக்யூரசி. வாட்ச் ஸ்டைலிஷாக இருந்தாலும் பத்தாது, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் பிலீவ் பண்ணார். பிரிஸ்ட் வாட்சஸ் அக்யூரேட் இல்லைன்னு எல்லாரும் கம்பெனி பண்ணுறது இந்த டைம். ஹான்ஸ் என்ன பண்ணார்? பெஸ்ட் குவாலிட்டி மூமெண்ட்ஸ் யூஸ் பண்ணார். டெஸ்டிங் இம்ப்ரூவ் பண்ணார். ப்ரெசிஷன் மேலே அப்சஷன் டெவலப் பண்ணார். ஸ்லோவாக பீப்புள் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சு. இந்த கம்பெனி வாட்சஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஆனால் இன்னொரு ப்ராப்ளம் இருந்துச்சு. கம்பெனி வில்ஸ்ட்ரோப் அண்ட் டேவிஸ். அவருக்கு கேட்சியாக தெரியல. அவர் நினைச்சாரு ஷார்ட்டா ஈஸியா ப்ரொனவுன்ஸ் பண்ற மாதிரி முடிஞ்ச ஒரு நேம். ரொம்ப நாள் திங்க் பண்ண ஃபைனலி ரோலெக்ஸ். சிம்பிள், கிளாசி, அவர் இதுதான் லேட்டர் வேர்ல்டு ஃபேமஸான நேம். ஆனா சக்சஸ் இமீடியட்டா வரல. அப்போ மார்க்கெட்ல காம்படிஷன் ஹெவி. ஓல்ட் ட்ரெடிஷனல் வாட்ச் பிராண்ட்ஸ் டாமினேட் பண்ணிட்டு இருந்தான். ரோலெக்ஸ்க்கு ட்ரஸ்ட் பில்ட் பண்ண கஷ்டம். ஸோ ஹான்ஸ் ஒரு பிரில்லியன்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணார்.